Welcome guys. Today second week of the November GBP USD ஓட ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஐ மீன் பேக் டெஸ்டிங் தான் பண்ண போகிறோம். உள்ள வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபோரெக்ஸ் பற்றி வந்திருக்கோம். செகண்ட் வீக் 11th ஆஃப் நவம்பர் டு 15th ஆஃப் நவம்பர். 11th பேங்க் ஹாலிடே, யூரோ லீவு, யூஎஸ்டி லீவு. அப்போ ஜிபிபி இருக்கே பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. எப்பவுமே யூஎஸ்டி லீவ் இல்லாமல் யூரோவும் ஜிபிபி லீவ் விட்டுருந்தா கூட நியூயார்க் செஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் யூஎஸ்டி இருக்கிறதுனால. அப்போ கூட லண்டனில் பண்ணக்கூடாது. இப்போ யூஎஸ்டி லீவ் விட்டாங்கன்னா யூரோவும் ஜிபிபி லீவே விடலாம் கூட பண்ணக்கூடாது. லண்டனில் பண்ணலாமான்னு கேட்டால் கூட பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. யூஎஸ்டி லீவ் விட்டால் விட்டுருங்க. ஓகே, இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அன்றைக்கி வால்ட்டெல்லாம் இருக்குது பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, உங்களோட விருப்பம். ஓகே, ப்ரைஸ் வந்து கரெக்டாக டெக்னிக்கல்ஸை ஃபாலோ பண்ணுது, என்னால் ரிஸ்க் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணி எடுக்க முடியும்னா செஞ்சுக்கலாம். இன் மை பர்சனல் வியூ நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் பேங்க் ஹாலிடே மீன்ஸ் எனக்கு சாட்டர்டே சண்டேஸ் போல். ஓகே, ஜிபிபி யூஎஸ்டி 12:30 நியூஸ் இருக்குது. டியூஸ்டே கிளைமேட் கவுண்ட் சேஞ்ச். ஓகே, ப்ளஸில் தான் இருக்குது. 10.1 to 30.5 வரும்னு போட்டிருக்கு. பட் 30.5 வரல, 26.7 வந்திருக்கு. 10 விட அதிகம் தான். என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வெனஸ்டே சிபிஐ சூப்பர், ஏன்னா செகண்ட் வீக் ஆஃப் த மந்த்து. 14th பிபிஐ ப்ளஸ் கிளைம்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. ஃப்ரைடே டெய்லி பேசுறது பவுல் பேசுறது மிட் நைட்டோட போயிடும். 12:30 மணிக்கு ஜிபிபி நியூஸ் இருக்குது. ஜிடிபி சொல்கிறாங்க. ஈக்குவல் வேல்யூ பையாக இருக்கும், பட் நியூஸ் எல்லாம் இருக்கும் கம்மியாக வந்ததுனால. ரீட்டைல் சேல்ஸ் ஒரு பை ஒரு செல் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அப்படியே போயிட்டு ட்ரேடிங் வியூவில் பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், மார்க்கெட் வந்து படிப்படியாக மேலே ஐஆர்எல் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போது இஆர்எலுக்கு வந்துட்டு இருக்குது. இயரில் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சும்மா நீங்கள் எடுக்கும் போதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? எவ்வளோ முடியுமோ இதை அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. இது வந்து பிரேக்கர் பிளாக். ஓகே, பிரேக்கர் பிளாக் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க மீன்ஸ் நான் இஆர்எல்ஸ் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். இங்கே அவ்வளோதான். இதை எடுத்துட்டதுக்கு பிறகு ஃபுல்லாக கீழே தான் விழுது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் இந்த சைட் போயிருப்பானுங்க. இது வந்து இது வரைக்கும் எடுத்துருப்பானுங்க. ஓகேங்களா? நம்ம அந்தளவுக்கு போக தேவையில்ல, நார்மலாக கன்சல்டேஷன் தான் ஆச்சு, அதை புரிஞ்சுக்கோங்க. இங்கே எந்த விதமான ஃப்ரெஷ்ஷான பீரியட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ எஸ்எஸ்எல் டார்கெட் டார்கெட் டார்கெட், அந்த டார்கெட் ரீதியாக பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது இந்த ஹெச்ஆர் மார்க்கெட்டை தூக்கி மேலே போயிட்டு இந்த எஃப்இஜி டேப் ஆகும் நானும் பார்த்தேன். ஆனால் தெளிவாக ஒரு பிரேக்கரை வச்சுருந்ததை அப்புறம் தான் பார்த்தேன். அதனால அந்த பிரேக்கர்லேயே நின்றுட்டேன். ஓகேங்களா? ஸோ பிரேக்கரை வந்து பிரேக் பண்ணது இந்த இடத்துல, எஸ்எல் இன்னும் அடிக்கல, தெரியுதுங்களா? ஓகே, பிரேக் பண்ணது இந்த இடத்துல, உடனே டேப் பண்ணது இந்த ஓபி, பிரேக்கர் உள்ள இன்னொரு ஓபி டேப் ஆகிட்டு அங்கேயே கன்சல்டேஷனில் இருந்தது. யூஎஸ் செலெக்ஷன் தான் அதுக்கு வந்து ஒரு வீடியோ அதை கொடுத்தது. ஏன்னா என்ன பண்ணானுங்க, பிஎஸ்எல் எடுத்துகிட்டு எஸ்எல் எடுத்தானுங்க. தெளிவாக பிஎஸ்எல் எடுத்துகிட்டு எஸ்எல் எடுத்துகிட்டு இந்த லோவுக்கு இது ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஓபி, அதை டேப் பண்ணானுங்க. தேர்ஸ்டே ஃப்ரைடே தேர்ஸ்டே ஃப்ரைடே டேப் ஆகிட்டு உங்களுக்கு கரெக்டாக மண்டேலேருந்து நம்ம மார்க்கெட்டை பார்க்க போகிறோம். ஆக மொத்தத்தில் உங்களோட வியூ இங்கே என்னவா இருக்குது, செல்லில் இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் இது எடுத்தது. இப்படி இருக்கீங்க. எனக்கு இப்போ டார்கெட்ஸ் எங்கே ப்ரோ? ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளாக இந்த டார்கெட் வச்சுருங்க. ஓகேங்களா? ரெண்டாவது இந்த லோ, அதுக்கு முன்னாடி பார்ட் பை பண்ணனா இந்த லோ நீங்கள் வச்சுக்கலாம். தென் அப்புறம் இந்த லோ, அதுக்கப்புறம் இந்த லோ. ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஓவரால் டார்கெட் உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்ட் பை பார்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த 3 டார்கெட்ஸ் வந்து நம்ம வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் இது ரீச் ஆகட்டும், அதுக்கப்புறமும் எங்கே போகிறோம்னா இது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம டார்கெட்ஸ். எதுக்காக இப்போ சொல்லணும்னா, திருப்பி டார்கெட்ஸ் வந்து நம்ம காமிக்க போகிறதில்ல, இங்கே வச்சாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது என்னென்ன லோஸ் எல்லாமே வந்து ஒன் டேவோட லோஸ் தான். ஓகேங்களா? இதுக்கு மேலே நம்ம வந்து 4 ஹவர்லேயே முடிச்சுட்டு போகிறோம். மேலே 4 ஹவர் போயிடலாம். தெளிவான ஒரு ஏஎம்டி ஒரே நிமிஷம் செட் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு வந்து அந்த யூஎஸ் எலெக்ஷனோட பெரிய ஃபால் ஏஷியன் செஷனில் நடந்தது பார்த்தீங்களா, வெனஸ்டே. அப்போவே தெளிவாக சொல்லியாச்சு, மார்க்கெட்டில் பக்காவான ஒரு ஏஎம்டி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்கார்ட்டை நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். இது ஃபுல்லாக அக்யூமுலேஷன். ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த அக்யூமுலேஷனுக்கு ஒரு மேனிபுலேஷன் போட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தான். திருப்பி இங்கேருந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் தான் நானும் எதிர்பார்த்தேன், ஆனால் ஆகலை. கரெக்டாக இந்த ஒரு அக்யூமுலேஷனை தூக்கி மேனிபுலேஷன் ஆகும்போது இந்த ஐயும் எடுத்தாச்சு, ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன்.
இங்கே வந்து பர்ஃபெக்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா ஒரு வாட்டி மேனிபுலேஷன் ஆயிடுச்சா திருப்பி ஆகணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இந்த ஓபி ப்ளஸ் இந்த எஃப்இஜி டேப் ஆகிட்டு இங்கேருந்து உங்களுக்கு என்ட்ரி பர்ஃபெக்டாக ஃப்ரைடே தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. இது யூரோ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த மாதிரி இல்லை. யூரோ யூஎஸ்ல 0.5 எடுத்துகிட்டே வந்து வந்துட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு பாருங்க மார்க் பண்ணியிருக்கானா அதே தான். இந்த ஓபிக்கும் வரல, இந்த எஃப்இஜிக்கும் வரல. கரெக்டாக 0.5லேருந்து 1 ஹவர்லேயே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்லாம் மாற்றிட்டு 1 ஹவர் பிடிஆர் டேப் ஆகி இறங்கிடுச்சு. அப்படியும் ஆகும். அந்த யூரோ யூஎஸ்டியோட பேக் டெஸ்டிங்ல சொல்லியிருப்பேன் நான் ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கு பாருங்க 1 ஹவர் எஃப்இஜி. இது வந்து பிரேக்கர் 15 மினிட்ல ஈவினிங் ஒரு 6:45 தொட்டது. அதுக்கப்புறம் ஆர்டர் ஃப்ளோ 4 ஹவர், தென் இது ஒரு 4 ஹவர், இங்கே ஒரு 1 ஹவர் எஃப்இஜி ப்ளஸ் எல்டிஎஃப் என்ட்ரி, தென் இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி முடிச்சிருப்போம். அது அதில் பார்ப்போம். அதில் பண்ணியாச்சு, நீங்கள் அதில் பாருங்கள். இங்கே வந்து நம்மளுக்கு தேவையானது டேப் ஆனது 7:30 பர்ஃபெக்டான ஒரு செஷன் டைமில் டேப் ஆச்சு. ஓகேங்களா? தேர்ஸ்டே. தென் அது வந்து ஃப்ரைடே வரைக்கும் கண்டினியூஷன் ஆச்சு உங்களுக்கு மார்க்கெட். ஃப்ரைடே எங்கே முடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஃப்ரைடே மார்க்கெட்டை முடிச்சது இந்த கேண்டில்ல. மண்டே உங்களுக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். அதாவது அந்த வீக்கோட அனலைஸே என்னன்னா இந்த இதுக்கு வரணும், அப்புறம் இங்கே வரணும், இங்கே வரணும், இங்கே வரணும், செல் ஆகணும், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே லிக்விடிட்டி. ஓகேங்களா? இதெல்லாம் ஹெவி லிக்விடிட்டி. இந்த இடம்லாம் நிற்கவே கூடாது மார்க்கெட். இங்கே வர வரைக்கும் டைம் எடுக்கும். இந்த இடத்துல இருந்து இந்த வரைக்கும்லாம் நிற்கவே கூடாது. எல்லாம் ஈக்குவலான லிக்விடிட்டிஸ். புரியுதுங்களா? ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் கூட்டிகிட்டு வந்தாச்சு நம்ம. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைடேவோட கண்டினியூஷனில் நம்ம எங்கே நிற்கிறோம். ஃப்ரைடேலேருந்து மார்க்கெட் இறங்கியிருக்கு, தேர்ஸ்டேலேருந்து மார்க்கெட் இறங்கியிருக்கு. அதுக்கு ப்ரீமியம் திருப்பி போயிட்டு வருமா இல்லை ஆர்டர் ஃப்ளோலே வருமா அதான் நம்ம பார்க்கணும். ப்ரீமியம் போச்சுன்னா இது ஓபி. ஓகேங்களா? 4 ஹவர்லேயே சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த ஆர்டர் ஃப்ளோ. சிம்பிளாக இப்படி தான் அனலைஸ் பண்ணி வச்சுப்பேன் நானும். ஓகேங்களா? இந்த ஆர்டர் ஃப்ளோ எடுத்துருக்கு, இந்த எஃப்இஜி எடுத்துருக்கு. சரிங்களா? பார்த்தா தெரியும் ஆர்டர் ஃப்ளோ. அது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்லாம் நான் சொல்லலை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மண்டே உள்ளே போகிறது இந்த 11:30 மணி 4 ஹவர் கேண்டில் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் 1 ஹவர் போயிடலாம். 1 ஹவர் போயிட்டு டிடிஓ மார்க் பண்ணிட்டு பிடிஆர் ரேஸ் அதெல்லாம் செட் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக அது மண்டே பேங்க் ஹாலிடே. ஓகே, நான் உங்களுக்கு ப்ரைஸ் ரீடிங்காக சொல்கிறேன். பேங்க் ஹாலிடே. யூரோவில் ஏன் நான் சொல்லாமே விட்டுருப்பேன்னா யூரோ லீவ் யூஎஸ்டி லீவு. சரி, ஜிபிபி லீவ் இல்லாமல் இருந்தது, ஒரு ப்ரைஸ் ரீடிங் வரும் சொல்லுவோமேனு சொல்லிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே வந்து ப்ரீமியம் போகிறதா இருந்தால் இந்த ஐலேருந்து இந்த லோ வரைக்கும் ஃபிப்பை கனெக்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் இந்த எஃப்இஜி போயிட்டு வர மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அது போல. இங்கே இருக்கக்கூடிய 4 ஹவர் எஃப்இஜியை எடுத்துகிட்டு விழுது. 12:30 மணி கரெக்டாக விழுது. தென் இந்த 1 ஹவர் எஃப்இஜி. ஓகேங்களா? வந்தோடனே டிடிஓ மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நானே மறந்துட்டேன். 10:30 மணி கேண்டில் நியூயார்க்கோட நைட்டு 12 மணி கேண்டில். மார்ச் டு நவம்பரில், சாரி நவம்பர் டு மார்ச்சில். இது வந்து நான் க்ரீன் கலராக உங்களுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணி சொல்லிடுறேன். என்னன்னா டிடிஓ மார்க் பண்ணால் தான் உங்களுக்கு ஏஎம்டி புரியும். அதுக்காக இது ஃபுல்லாக ஏஎம்டி. புரியுதுங்களா? ஏ, இது எம்மு, தென் டி. அதான் எம்எஸ்எஸ் கிடச்சிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ரீடிஸ்ட்ரிபியூஷன்லாம் இல்லை. இப்போ எங்கள் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா 178. எதுக்கு நான் இங்கே வைக்கிறேன்னா எங்கள் மேனிபுலேஷன் ஆயாச்சு. ஸோ திருப்பி இந்த ஐயை மேனிபுலேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் டைட்டாகவே வைக்கிறேன். 178 என்னோட டிபி மினிமம் இது வரைக்கும். ஃபஸ்ட்டு 178லேருந்து 703 வந்தாலே இது பெரிய டிபி தான், சும்மா இல்லை. ஐ மீன் அது வந்து 1:3.5 மேலே இருக்கும். 9040 இங்கே ட்ரேடே கிடையாது. நான் உங்களுக்கு ரீடிங்க்கு தான் சொல்கிறேன். என்ன ட்ரேட் எடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் மண்டே எடுக்கல. 9040. ஓகே, டிபி இந்த ஐஏ எஸ்எல் இது வரைக்கும் நான் 1:4 தான். 1:3.5 மேலேன்னு சொன்னால் 1:4 வந்தாச்சு. தென் அன்னைக்கு செஷன் ஃபுல்லாக நீங்கள் ஓட விட்டுருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபால் தெரியுதுங்களா இது வரைக்கும். ஏன்னா அங்கே வந்து நிற்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொன்னேன். சரியான லிக்விடிட்டிஸ் இதெல்லாம் தெரியுதுங்களா. அதனால தான் அப்படியே விழுந்தது. இது வரைக்கும் தான் நான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இங்கே ஷார்ப் எட்ஜ் ரிவர்சல் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விடிட்டி இதெல்லாம் விழுந்துட்டே இருக்கணும் கில் ஜோன் டைமிங் இருந்திருந்தால். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் விழுந்தது தான். இது கில் ஜோன் டைமிங் இல்லை, நைட் ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஆகிட்டு மறுநாள்லேருந்து விழுதான்னு வச்சிருக்கான். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடு கம்ப்ளீட்டட் 9 hour. ஓகேங்களா? 2% to 4% ரிஸ்க் இருந்தால் நீங்களே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மண்டே யூஎஸ்டி லீவு தான் இருந்தாலும் போயிருக்கு. ஓகே, முடிஞ்சதா உங்களுக்கு இது வரைக்கும்? தென் ஒன் டே டைம் ஃப்ரேம் போயிடணும். இங்கே என்னடா 15 வரலன்னா 15 நாங்கள் போக வேண்டிய வேலையே இல்லை, 1 ஹவர்லேயே முடிச்சாச்சு. ஸோ மண்டே
சாரி இது மண்டே தென் டியூஸ்டே. அப்போ டியூஸ்டே ஃபால். சாரி கைஸ், நான் டியூஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் வந்திருக்கேன். மண்டே இது வரைக்கும் தான் ஒரு சின்ன ஃபால் தான். அப்போ நம்ம டியூஸ்டே என்ட்ரி தான். தப்பாக சொல்லிட்டேன் நான் தான். ஓகே, மண்டே 3:30 தென் இங்கேருந்து டியூஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ இங்கே ஆர்டர் ஃப்ளோவில் வந்து இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு தென் நீங்கள் 1 ஹவரில் வந்து எம்எஸ்எஸ் ஆகிட்டு ஏஎம்டியில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இங்கே டைம் முடிஞ்சாச்சு. அடுத்தது டியூஸ்டே ஓப்பன் ஆக போகுது மார்க்கெட்டு. ஆனாலும் உங்களுக்கு வந்து இந்த லிக்விடிட்டி ஃபுல்லாகவே ஓப்பனிங்கில் இருந்துருக்கு. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணலாம், 4 ஹவர்லேருந்து 1 ஹவர் போயிடலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், அரௌண்டு மண்டே டியூஸ்டே ஸ்டார்ட் ஆகிறது. ஓகே, இங்கேருந்து டியூஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. டியூஸ்டே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு நீங்கள் 12:30 தான் உள்ளே வர போகிறீங்க. ஸோ 12:30 வரைக்கும் எதுவும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதனால தான் நான் அப்படியே ஓட்டிட்டு வரேன் டைமை. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபால் தெரியுதுங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபால். பட் இன்னும் இங்கே ரீச் ஆகலை. நம்மளுக்கு டார்கெட்ஸு இது வரைக்கும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே எதுவுமே தெரில, சீரியஸாக எதுவுமே இங்கே தெரியல. நம்ம பண்ண வேண்டியது ஒரு டிடிஓ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுவோம். 10:30 கேண்டில் டிடிஓ மார்க் பண்ணிவிட்டு இந்த ஐலேருந்து இது வரைக்கும் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு மினிமம் இங்கே போகணும் ப்ரீமியமில் எஃப்இஜி எடுக்கிறதுக்கு. அங்கே போச்சுன்னா அங்கே போகணும். ஓகேங்களா, இங்கேருந்து கவுண்டர் ட்ரெண்டு போனால் பை வந்து இது வரைக்கும் போகணும்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லை இதை விட்டுட்டு இங்கேருந்து என்ன போகணும்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து செல் ஆகணுன்றதையாவது புரிஞ்சுக்கோங்க. ஆனால் எதுவுமே ஆகலை. 15 மினிட் உள்ளே போய் பார்த்தா நமக்கு தெரியும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் டைவ் இன்டு 15 மினிட். வந்தாச்சு. இதில் உங்களுக்கு வந்து ஏஷியன் ஃபுல்லாக ஃபாலோ ஆயிருக்கு. அப்போது சிபிடி அரேஞ்ச் படி ஏஷியன் வந்து 2240 தான் இருக்கணும். இவன் ஃபாலோ ஆனது 800 கிட்ட. இப்போ லண்டனில் கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா, லண்டன் அக்யூமுலேஷன் ஆகிடுவோம், எக்ஸ்பான்ஷன் ஆகிட்டான்ல. ஸோ லண்டனோட டைமிங் நீங்களே பாருங்கள். இந்த 12:30 அரௌண்ட் ஒரு 4 o'clock மார்க்கெட் சைலண்டாக தான் இருந்திருக்கு. உங்களுக்கு விழ ஆரம்பித்ததே நியூயார்க்லேருந்து தான். ஃபஸ்ட்டு அங்கே என்ன ஆனதுன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதே போதும். இங்கே எக்ஸ்பான்ஷன் ஆகிடுச்சு, ஆனால் லண்டன் பொறுமையாக இருந்தது. தென் இப்போ நியூயார்க்லேருந்து விழும்போது நம்மளால் பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு வேலை, இங்கேருந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும்னா தெளிவாக பிரேக்கர் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, மேனிபுலேஷன் மட்டும் இந்த ஐயை எடுத்துகிட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கான். இதெல்லாம் ஓகே தான். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த லோ இது 2 தான் லோ. ஓகேங்களா, ஏன்னா லைன் சார்ட்டில் காமிக்கிறேன், பார்த்தா தெளிவாக தெரியும். தெரியுதா, இது ஒரு லோ. ஏன் இதை நான் லோவை கன்சிடர் பண்ணேன்னா இங்கே இருக்கக்கூடிய ஐயை வந்து இவன் எடுத்திருக்கான், அதனால நான் லோவை கன்சிடர் பண்ணேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிரேக்கர் இங்கே பார்க்கலாம். லெட்ஸ் டைவ் இன்டு தி பிரேக்கர். இது வந்து பிரேக்கர் கேண்டில். ஓகேங்களா, ஸோ அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு பாடி வந்து டேப் ஆயிருக்கு. அதாவது பாடி க்ளோஸ் ஆகிட்டு கேண்டில் வந்து நெக்ஸ்ட்டு டேப் ஆகிருக்கு. தென் அது டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 7:45 மார்க்கெட் ஆரம்பிச்சு ஒரு 45 மினிட்ஸில் என்ட்ரி உங்களுக்கு கிடைச்சாச்சு. தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். இதனுடைய ப்ரைஸு 8049. நான் ஏன் அங்கே பிரேக்கர் செலக்ட் பண்ணணுன்றதை சொல்லிட்டேன். அதுதான் லைன் சார்ட் வரைக்கும் நான் போய் மாற்றி காமிச்சேன். இப்போ இங்கே எங்கே எஸ்எல் வைப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி நான் இங்கே தான் எஸ்எல் வைப்பேன். வச்சே ஆகணும், வேறு வழி கிடையாது. 200 பாயிண்ட்ஸ் வச்சு தான் ஆகணும். இங்கே விழுந்துருச்சு, டேப் ஆகிட்டு விழுந்துருச்சு, முடிஞ்ச பிறகு யார் வேணாலும் இப்படி ஏமாற்றலாம். இங்கே ஏதாவது வச்சுருந்தேன், தட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். இங்கே இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, தென் இது வரைக்கும் நம்ம டார்கெட் ஒரு 1:3. அவ்வளோதான், 3 தான். இது என்னை பொறுத்தவரை 1:3. 2.9 வந்து கிடைக்காதான்னு இல்லை, இங்கே முடியுது இல்லை. இங்கே முடிஞ்சோடனே ஒரு கேண்டில் பிடிக்க மாட்டீங்களா? ஒரு மனசாச்சோடு நீங்களே வச்சு பாருங்க, ஒரு கேண்டில் பிடிக்க மாட்டீங்களா? 1:3.5 வந்துருச்சு இல்லை, அவ்வளோதான். அப்படி யோசிச்சாலே உங்களுக்கு வந்து மேட்ரு முடிஞ்சுது. இப்போது மண்டே எங்கள் ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி பார்த்தோம், பக்காவாக உங்களுக்கு வந்து கீழே விழுந்தது. அது 3:45 தான் அது டேப் ஆச்சு. ஓகேங்களா, 4 மணிக்கிட்ட டேப் ஆகிருக்கு போல் எக்ஸாக்டாக. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 1 ஹவர்லேயே எடுத்திருந்தா சம் என்ட்ரி. இப்போ அதெல்லாம் நம்ம விட்டுறலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பான்ஷன் டியூஸ்டே. ஆனால் டிபி வந்து கீழே நல்லா புரிஞ்சுக்கோங்க, மந்த்லி வீக்லி டெய்லி எல்லாத்துலேயும் மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு ஹாட்டாக இருக்க மார்க்கெட்டு ஹெவி புல்லி சிக்னேச்சர் DXY. அதனால ஃபாரின் கரன்சிஸான யூஎஸ்டி பேர்ஸ் எல்லாமே பியரி சிக்னேச்சரில் தெளிவாக இருக்குது. தட்ஸ் வை வி ஆர் சூஸிங் திஸ் என்ட்ரிஸ். ஓகே, இல்லைனா நம்ம வந்து இந்த மாதிரி HTF அலைன்மெண்ட்லாம் இல்லாமல் எடுக்க மாட்டோம். இங்கே வந்து HTF அலைன்மெண்ட் கிடையாது. HTF ஆர்டர் ஃப்ளோ LTFல வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். எக்ஸ்பான்ஷன் ஆனது ஏஷியன், ஆனால் லண்டன் அக்யூமுலேஷன் ஆச்சு. திருப்பி இங்கே வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகும்ன்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அதுவும் பிரேக்கரில் தான் எடுத்திருக்கோம். தென்
இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 டேல தான் நம்மளோட டிபிஸ் எல்லாமே இருக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து ரீச் கொடுத்தாச்சா? ஓகே, வெயிட் a minute. எதுன்னு எனக்கு தெரியல. இந்த டிபி வரை ரீச் பண்ணியிருக்கோம். தென் நம்மளுக்கு இன்னும் இங்கே டிபி இருக்கு இன்னும் அடுத்தது. புரியுதுங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சது டியூஸ்டே. அடுத்தது வெனஸ்டே. வெனஸ்டே என்ன ஆச்சுன்னு தெளிவாக பார்க்கணும் மார்க்கெட்டில். 1 டே போயிடலாம். சரி, டியூஸ்டே ஒரு லாங் ரேஞ்ச் கேண்டில் நல்லா செல்ல இருக்கு மார்க்கெட்டு. தென் உங்களோட இந்த 1 டே டிபியும் ரீச் ஆயிருக்கு. நம்மளோட மெயின் லோவே இதுதான். இது சும்மா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரக்கூடிய லோ. மெயின் லோ இதுதான். இப்போ இந்த லோ வந்து ரீச் ஆகிறதுக்கு வெனஸ்டே நம்ம செல் என்ட்ரி வருதான்னு பார்த்துட்டு எடுக்க வேண்டியது தான். ஜஸ்ட் இப்போ வெனஸ்டேவோட மார்னிங் கேண்ட்லேருந்தே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெளிவாக அங்கே பண்ணது திருப்பி ஆர்டர் ஃப்ளோ. ஏன்னா இவ்வளோ செல்லாக இருக்கு. நீங்கள் பாட்டுக்கு இந்த ஐலேருந்து இந்த லோ வரைக்கும் ஒரு ஃபிபோ போட்டு இந்த ஃபிஜி போகுமா இந்த ஃபிஜி போகுமானா மார்க்கெட் அதெல்லாம் போகாது. ஆர்டர் ஃப்ளோ மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். அதில் எல்டிஎஃப் அலைன்மெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ ஆயிடுச்சு. ஓகேங்களா? 1 hour போயிடலாம். 1 hour போனீங்கன்னா உங்களுக்கு செம்ம என்ட்ரி இதெல்லாம் தெளிவாக தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு டிடிஓ மார்க் பண்ணிடலாம். அப்புறம் சொல்கிறேன். 10:30 கேண்டில், மார்னிங் 10:30 கேண்டில் இன் ஐஎஸ்டி டைமு. நியூயார்க்கில் நைட்டு 12 o'clock. ஓப்பன் ப்ரைஸ் தான் மார்க் பண்ணோம் செல் கேண்டில்ன்றதுனால. டிஃப்ரென்ஷியேட்டரு க்ரீன் கலர் டிடிஓ. ஓகேங்களா? தென் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் இப்படி போட்டுருங்க, மேலே முடிஞ்சுது. ஏஎம்டி அவ்வளோதான். 1 hourலேயே பார்த்தா கூட இது என்ட்ரி ஐஓஎஃப்டியில் 1 hourலேயே எடுத்துருந்தாலே எடுத்துட்டு என் ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ கிடச்சுன்னு தெரியல. ஒரு 435க்கு அவன் ஃபாலோ ஆனது 2 hour கிடைச்சாச்சு. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம வச்சிருக்கணும். ஆனால் 1 hourல எடுக்கிறோம். இங்கே கட் பண்ணுறதுக்கு வந்து எடுக்க போகிறான். ஆனால் பைத்தியமா என்ட்ரி உடனே கட் பண்ணுறதுக்கு 435 415 வச்சுக்கோங்க. 900 வந்தால் 1:2 இது வரைக்கும் ஏம் பண்ணலாம். வந்தாச்சே 1:2.5 கிட்ட வந்துடும். ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுத்தவனுக்கு அரௌண்ட் 9:30 ஆஃப் வெனஸ்டே ரீச் ஆனது சாட்டர்டே. ரொம்ப மோசம். ஆர்டர் ஃப்ளோ உட்காருவானுங்க, அவ்வளோதான். ஆர்டர் ஃப்ளோக்கு உட்காந்துருப்பானுங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து எல்டிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம் என்ட்ரி. வெனஸ்டே 13th நவம்பர் எல்டிஎஃப்ல ஸ்டார்ட். சூப்பராக இருக்கா? ஏஎம்டி பக்கா. ஏஎம்டி ப்ரைஸ் அதாவது புக்கோட அப்படியே ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்ஸ்ட் புக் மாதிரியே இருக்கு நம்ம என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே எப்படி என்ட்ரி எடுத்தோம்? ஏன்னா வெனஸ்டே என்னது சிபிஐ. தட்ஸ் ஒய் லண்டன் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு. நம்ம எதுவுமே எடுக்காமல் இருந்ததுக்கு காரணமும் அதுதான், சிபிஐன்றதுனால. இப்போ நம்ம இந்த சிபிஐக்கு ரியாக்ட் ஆகினது முடிஞ்சிருச்சு. ரியாக்ட் ஆனது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது, உங்களுக்கு மைனஸ் ஆகணும். பட் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த சேம் வேல்யூ வரும்போது நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு செல்லு தான் ஆகணும். ஆனால் இந்த எஃப்ஓஎம்சி நியூஸ் வந்து 1 yearக்கு மேலே ஹோல்ட் பண்ணி வைக்கும் போது என்ன பண்ணாங்க, எஃப்ஓஎம்சியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைக்கவே இல்லை. அமெரிக்கா 1 yearக்கு மேலே 5.5 வச்சிருந்தான். அப்போ இப்படி தான் ஆகும். சேம் வேல்யூல தான் இருக்கும். நானும் செல்லு தான் ஆகும்னு நினைப்பேன். ஆனால் செல் ஆகாமல் என்ன பண்ணுவானுங்க, இன்வெஸ்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேரத்தில் பை அடிப்பானுங்க, ஒரு நேரத்தில் செல் அடிப்பானுங்க. ஸோ அதே மாதிரி சிபிஐ பண்ணது நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஓகேங்களா? இன் மை எக்ஸ்பீரியன்ஸ். இனிமேல் கொஞ்சம் உஷாரா இருங்க. அதாவது இம்பாக்டட் நியூஸஸ் வரும்போது சேம் வேல்யூ இருந்தால் கொஞ்சம் உஷாரா இருங்கன்னு சொல்கிறேன். ஸோ அந்த நியூஸ் தான் மேனிபுலேஷன் பண்ணுச்சு. நியூஸ் மேனிபுலேஷன் அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன். சிம்பிளான வேலை. ஸோ இங்கே வந்து முடிச்ச உடனே நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். வேணும்னா சீரியஸாக சொல்கிறேன், இங்கே வந்து ஸ்வீப் ஆன உடனே உள்ளே வரும்போது என்ட்ரி போட்டுக்கலாம். ஒரு 5 minute கழிச்சு. ஏன்னா ப்ராஃபிட் நம்ம வேற வச்சிருக்கோம்ல, அதான் ப்ராப்ளம். இல்லை எம்எஸ்எஸ் பார்த்துட்டு என்ட்ரி போனோம்னா சிம்பிளான விஷயம்தான். அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை. இங்கே நம்மளுக்கு கரெக்டாக இது மேனிபுலேஷன் பண்ணுச்சு. தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது மார்க்கெட். ஃபால் ஆகும்போது எஃப்இஜி பிடிச்சி போட்டிருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. இங்கே இருக்கு பார்த்தீங்களா? அதான் தட்ஸ் இட். இது 1 hourல பார்த்தது கூட அதை எடுத்துடுறேன். இங்கே எஃப்இஜி பார்த்து போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சுது. பட் ரிஸ்க் ரிவார்டு தெரியல எவ்வளோ வந்ததுன்னு பார்க்கலாம் இருங்க. 324 என்ட்ரி பாயிண்ட். எஸ்எல் கம்பல்சரி இது வரைக்கும் போதும். ஸ்ட்ரிக்டான எஸ்எல். ஏன்னா இங்கே மேனிபுலேஷன் ஆயிடுச்சு. திருப்பி இதை போய் ஈக்குவலைஸ்லாம் மேனிபுலேஷன் ஆகாதுன்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, டீசன்ட் ப்ராஃபிட். லெட்ஸ் கிராப் இட். அவ்வளோதான். 2.3. தென் அதை விட்டுட்டேன் ப்ரோ, வேறு வழி இல்லை. உட்காந்துருப்பீங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலைல வரைக்கும். ஓகேங்களா?
சொல்லதான் முடியும். நம்ம ஹோல்டிங்லேருந்து எல்லாத்தையும் நம்மளால கரெக்டாலாம் ஆன்டிசிபேட் பண்ணிலாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ மாட்டிருந்தா முடிஞ்சுது. அட்லீஸ்ட் நைட் இது வரைக்கும் தான் உட்காந்துருக்கணும், ஒரு 2 ஹவராவது வரத்துக்கு. அங்கே கூட வரல. 2 ஹவர் அரௌண்டு, அவ்வளோதான். நம்ம எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஓகே, வெனஸ்டே ஒரு என்ட்ரி முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் 1 டே டைம் ஃப்ரேம் போயிடணும். நெக்ஸ்ட் பிபிஐ வந்து ரெடி ஆகிடணும். பிபிஐ ப்ளஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ். வெனஸ்டே இங்கே இருக்குது. நம்மளோட டிபி மெயின் டிபி இங்கே இருக்குது. ஸோ நம்ம செல்லில் இன்னமும் இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேவோட 3:30 கேண்டில், மார்னிங் கேண்டில் இங்கே இருக்குது. அரௌண்ட் தேர்ஸ்டே இங்கே இருக்குது. ஓகே, நம்ம உள்ளே வர வேண்டியது 11:30 1 ஹவர் கழிச்சு தான். பிடிஆர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் அதிகபட்சம். ஏன்னா அந்த ஆர்டர் ஃப்ளோ சொல்லணும்ல, இதுதான் இருக்குது. அடுத்தது இது இருக்குது, வேற எதுவும் கிடையாது. இல்லை ப்ரீவியூவில் இருக்குது, இதுதான். நம்ம ரொம்ப லோல வரும்போது உஷாராக இருக்கணும். இங்கெல்லாம் இருக்கும்போது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொம்ப நம்ம லோல வந்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் உஷாராக பண்ணோம், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு லோ வரும். மார்க்கெட் அப்படிதான் போயிட்டே இருக்கும், டைனாமிக். Let's see that TDO. TDO மார்க் பண்ணியாச்சு. தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 15 மினிட் போயிட்டு எதனா ஏன் அப்படின்னா பார்த்து என்ட்ரி எடுத்துட்டு அலைன்மெண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா என்ட்ரி கிடையாது. ஏஷியன் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் ஆயிருக்கு. எவ்வளோ பிப்ஸ் ஆச்சுன்னு தெரியல. ஓகே, 40 கூட தான் இருக்கு, நோ ப்ராப்ளம். இது என்ன தெரியுமா, 4 ஹவரோட எஃப்இஜி டேப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நாங்கள் டேப் ஆகிட்டு இது வரைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு அக்யூமுலேஷன் தான், புரியுதுங்களா? அதாவது இது ஒரு அக்யூமுலேஷனாக இருந்து எக்ஸ்பான்ஷன் ஆயிருக்குல்ல, அதுக்கப்புறம் அது ரீடெஸ்ட்மெண்ட் ஆகுது. ரீடெஸ்ட்மெண்ட் ஆயிருந்து இறங்கும் போது உங்களுக்கு இங்கே ஒரு அக்யூமுலேஷன் போல இருக்கு. தென் உங்களுக்கு மேனிபுலேஷன் வந்து இந்த இடம், அது இல்லாமல் டிடிஓ மேனிபுலேஷன் ஆயிருக்கு. டிடிஓ கேண்டில பிடிஆர்ஐ கேண்டிலா இருக்குது. நான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பிரேக்கர் பிளாக் அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, மேலே முடிஞ்சது. என்ட்ரி எடுத்துடணும். 726 725 போட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். தென் இங்கே எஸ்எல் எங்கே வைக்கணும்னா, இந்த 3-4 கேண்டில் கன்சல்டேஷனாக இருக்கா, இந்த ஐக்கு மேலே வச்சிருங்க. அவ்வளோதான். வச்சுட்டு டிபி நிஜமாக சொல்கிறேன், இது வரைக்கும் தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் மார்க்கெட் வந்து அது வரைக்கும் வரல. ஓகேங்களா, இது வரைக்கும் வச்சுருந்தா ஒரு 4.8 வரல. அரௌண்ட் எது வரைக்கும் வந்திருக்குன்னா 3.4 வரைக்கும் வந்திருக்கா. என்னோட பேசிக்கான வேலையே 3 hour புக் பண்ணுறது, பார்சல்ஸ் புக் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 2 hour வந்து தானே யோசிக்கணும். நெக்ஸ்ட்டு நியூயார்க்கில் என்ன பண்ணானுங்க, நியூஸ் வந்திருக்கும் பிபிஐ. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 4 hour எஃப்இஜி இருந்தது. அதனால அந்த ஒரு ரியாக்ஷன் சின்னதாக. ஓகேங்களா, அதுக்குன்னு எப்பவுமே ஆகுமா ஆகாதான்னு கேட்காதீங்க, அதான் கணிக்க முடியாது. அன்றைக்கி ஆச்சு, அதனால சொல்கிறேன் நான். இந்த இடம் நினைக்கிறேன் இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த 4 hour எஃப்இஜிக்கு சும்மா ரியாக்ட் ஆச்சு. ஏன்னா அந்த 4 hour எஃப்இஜி வந்து ஐ திங்க் அன்மிட்டிகேட்டடாக இருந்தது, அதனால ரியாக்ட் ஆச்சு. அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி எதனா நான் சொல்லிக்கிறேன்னா, இங்கே பாருங்க, இங்கே கூட தான் 4 hour எஃப்இஜி இருக்குது, அது மிட்டிகேட்டட், அதை பற்றி நான் பேசவே இல்லை. இந்த இடத்துல அன்மிட்டிகேட்டட் எஃப்இஜி இருந்ததுனால அது கொஞ்சம் ரியாக்ஷன் ஆயிடுச்சு. அதனால நான் அதை மதித்தேன், அந்த கவுண்டர் ட்ரெண்டை. ஓகே, ஸோ அந்த கவுண்டர் ட்ரெண்டில் நமக்கு என்ட்ரி இருந்ததுன்னு சொல்ல வரேன். என்னன்னா அந்த 4 hour எஃப்இஜிலேருந்து டேப் ஆகிட்டு இங்கே இருந்திருக்கும் 5 minute எம்எஸ்எஸ், இந்த இடத்துல இருக்கும் 5 minute எம்எஸ்எஸ். 15 minute பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய எம்எஸ்எஸ் கிடையாது. இதெல்லாம் ஒரு ஐன்னு சொல்ல முடியாது நம்மளால. ஜஸ்ட் ஒரு ரைஸ் ஆகிட்டு மார்க்கெட்டு இங்கே இருக்கிறதுல எல்லாரும் அடிச்சு இறக்கிருப்பான்னு பார்த்தீங்க. அஃப்கோர்ஸ் நானுமே தான் எதிர்பார்த்தேன். ஓகேங்களா, ஆனால் நான் நியூஸ்ன்றதுனால இங்கே வரும்போது நான் எடுக்கல. நியூஸ் கேண்டல் கீழே வந்தது இல்லை. கீழே வந்துட்டு சிம்பிளான விஷயம் ப்ரோ, இந்த இடம் தான் வந்து 100% ரைட்டு, நம்ம தான் எடுக்கணும். அங்கே என்னன்னா அன்மிட்டிகேட்டட் 4 hour எஃப்இஜிலாம் இருந்துட்டு போகுது. மந்த்லி வீக்லி டெய்லிலேருந்து நான் செல்ல வந்துட்டு இருக்கேன். நீனா 4 hour எஃபெக்ட் ஆகுறது. ஏஎம்டி ஓகேவா, ரீடிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பர்ஃபெக்ட். நியூஸை வந்து பிபியும் அடிச்சு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸும் இறக்கிருக்காங்க, இது எல்லாமே ஓகே. ஆனால் நியூஸுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு என்ட்ரி எடுப்போமா, கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அப்படி எடுக்கணும்னு பார்க்கும்போது நம்மளுக்கு மேலே தானே போகுது மார்க்கெட்டு. ஸோ நம்மளோட வேலை என்னன்னா, அதுக்கும் மேலே ஒரு ப்ரீமியம்ல ஒரு 4 hour எஃப்இஜி இருக்குல்ல, அதை டார்கெட் பண்ணுறது. ப்ளஸ் இங்கே வந்து பிரேக்கில் எதனா இருக்கான்னு பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கிறது. அவ்வளோதான், வேற எதுவும் நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா,
ஸோ அந்த மார்க்கெட் கண்டிஷன் புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி மாத்திக்கலாம் கவுண்டர் ட்ரெண்ட் என்ட்ரியா. இல்லையா மதியானம் மேக் பண்ணதே போதும்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காரணும். 5 மினிட்ட போயிட்டு காமிக்கிறேன். இங்க பிரேக்கர் தெரியல. அன்னைக்கு வந்து ஜிபிபி பிரேக்கர் வந்து டேப் ஆகல, யூரோ யூஎஸ்டி பிரேக்கர் வந்து டேப் ஆச்சு. நான் வேணா ப்ரூஃப் பண்றேன் பாருங்க. அது ஏன் என்ட்ரி தேர்ஸ்டேல எங்க போட்டானுங்க? டேட்டு நவம்பர் 14. இந்த இருக்கு பாருங்க, நவம்பர் 14 கரெக்டாக மேலே போயிட்டு இந்த பிபிஐ நியூஸ் 7 மணிக்கா வந்ததுக்கப்புறம் பிரேக்கர் இந்த இடத்துல 5 மினிட்ல இருந்தது. நவம்பர் 16 5 மினிட்ல நான் காமிக்கிறேன். இதோ தெரியுதா அந்த எஃப்இஜி, அதுவும் இங்கே பிரேக்கர் தான், எஸ்எல் கூட அடிக்கல. ஓகேவா, இதான் எம்எஸ்எஸ்ன்னு சொன்னேன். இந்த எம்எஸ்எஸ் போயிட்டு வந்து உள்ளே வந்து டேப் ஆகிட்டு நியூஸ் வந்ததுக்கு பிறகு மார்க்கெட் ஆனது ஒன்று தான், மேலே போயிட்டு அதை உடச்சி இதாகிடுச்சு. இங்கே வந்து ஒரு சில பேர் கேட்பாங்க, இதுவும் வந்து இந்த லோ எடுத்து எம்எஸ்எஸ் ஆயிருக்கு, இந்த ஓபியில் இந்த எஃப்இஜியில் எடுத்த ஒன்று ஆச்சு, எஸ்எல் வாங்கி எஸ்எல் வாங்கிருக்கோம், அவ்வளோதான், எதுவும் பண்ண முடியாது. ஆஃப்டர்நூன் ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்களா இந்த பிபியில், அதுக்கு இது வந்து எஸ்எல் ஒன்று எடுத்துட்டு வேண்டியது தான். உடனே வந்து மறுவாட்டி யோசிச்சு போட்டோம்னா இங்கே வந்து ஒரு 2.5 ஹவர் பிடிச்சிருக்கலாம் இந்த பிரேக்கரில். அதே மாதிரி தான் ஜிபிபியும், இங்கே வந்து எஸ்எல் வாங்கியிருந்தால் எதுவும் பண்ண முடியாது. அதெல்லாம் எஸ்எல்ஏ வாங்காமல் மார்க்கெட் பண்ணோன்னா மார்க்கெட்டில் வரக்கூடாது. தெரியுதா, இந்த ஐதான் சொன்னேன் பிரேக் ஆகிருக்கு. தென் நியூஸ் தான் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கு இந்த கேண்டில். நியூஸையும் உங்களுக்கு வந்து மேனிபுலேஷன் பண்ணி விட்டுருக்கானுங்க பக்காவா. எப்படி மேனிபுலேஷன் சொல்கிறோன்னா, நம்ம பை ட்ரெண்டுன்றத இப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இங்கே நம்ம எடுத்துருப்போம், இந்த எஃப்இஜை கன்சிடர் பண்ணி அங்கேருந்து டேப் ஆகிட்டு இறங்கிட்டு இந்த லோ எடுத்தாச்சு. இந்த ஓபி ப்ளஸ் இந்த எஃப்இஜி எல்லாமே இங்கே வந்து நம்ம என்ட்ரி போட்டு வந்து டக்குன்னு எஸ்எல் வாங்கியிருப்போம். அப்புறம் நம்மனா புரிஞ்சுக்கணும்னா நியூஸே நம்மளுக்கு மேனிபுலேஷன் தான் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பைக்கு தான் சப்போர்ட் பண்ணா, நல்லா செல்லான நியூஸ் மேனிபுலேஷன் சொல்கிறேன். மேலே இருக்கக்கூடிய ப்ரீமியம் எஃப்இஜிக்கு நம்ம டார்கெட்டை வச்சு இந்த ஈக்குவலைஸ் எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் 2-3 டார்கெட் இதெல்லாம். ஓகேங்களா, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இங்கே ஃபெயில் ஆனாலுமே உள்ளே போகணும். இவ்வளவும் அந்த நேரத்தில் நம்ம யோசிக்கணும். புரியுதுங்களா? இப்போ வேகமாக பேசியிருந்தால் அகைன் நான் சொல்கிறேன், நம்ம மார்க்கெட் இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் செல் ட்ரெண்டில். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு 4 ஹவர் எஃப்இஜிக்கு லைட்டாக ரியாக்ட் ஆச்சு. நான் தப்பே சொல்லலை, இங்கே வந்து நம்மளுக்கு ரீடிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் தான். ஆனாலுமே மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஏமாத்திட்டு ஒரு எஸ்எல் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், மார்க்கெட் நம்மளுக்கு எஸ்எல் கொடுத்தாலே அந்த டைரக்ஷன்ல திருப்பி போக போகுது, அதாவது எஸ்எல் கொடுத்த டைரக்ஷன்ல தான் போக போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து மேனிபுலேஷன் வந்து புரிஞ்சுக்கணும் நியூஸை. அப்போ இவன் வந்து கரெக்டாக போகிறான் இன்ஸ்டியூஷன் பார்ட்டிசிபேஷனு எதுக்கு போகிறான், மார்க்கெட் ட்ரெண்டெல்லாம் மாறல, ஜஸ்ட் அந்த 4 ஹவர் எஃப்இஜி வரையும் ஃபர்ஸ்ட் போட்டோம், அதுக்கப்புறம் வேணா 4 ஹவர் 1 ஹவர்ல எம்எஸ்எஸ் கொடுத்தா ட்ரெண்ட் மார்ச்சுன்னு ஒத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரி ட்ரேடு வந்து இருக்கும்போது எடுக்கிறதுலாம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக மிஸ் ஆகிறதுலாம் இதெல்லாம் ரொம்ப கண்டுக்கூடாது. இதெல்லாம் ஸ்ப்ரெட்டு மிஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியாது, எக்ஸாக்ட் டேப் அது. புரியுதுங்களா? இங்கே இருக்கு பாருங்க, இந்த ஐ வைக்கணும். என்னடா அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகேங்களா, என்னதான் வந்து இது பிரேக்கராக இருந்தாலும் அங்கே எது ஐ ஸ்ட்ரக்சரோட பாயிண்ட்டோ அதான் நான் வச்சுப்பேன். உங்களுக்கு ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, எக்ஸாக்ட் பாயிண்ட்டு இதை பார்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஈவி பார்த்தாலும் எதை பார்த்தாலும் ஓகே தான். புரியுதுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு என்ட்ரியாக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா நான் நிறைய ஸ்ப்ரெட் எல்லாம் பார்த்து பண்ணியிருக்கேன் ட்ரேடு. முன்னாடி ட்ரேட் எடுத்துப்பேன், 4-5 பாயிண்ட் நான் பார்க்க மாட்டேன், 1/2 பிப்பரிங் நான் எடுத்துப்பேன். 794 ஓகே. ஸோ 794 795 வரும்போது டேப் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் புரியும். இங்கே ஸ்ட்ரக்சர் கிளியராக இருக்கு. ஸோ பிரேக்கர் நான் லோலியே வச்சுப்பேன், ஸ்ட்ரக்சர் கிளியராக இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. மேனிபுலேஷன் ஆயாச்சு, நியூஸ்லேயே மேனிபுலேஷன் பண்ண அப்புறம் திருப்பி நீங்கள் எஸ்எலுக்குலாம் வரும்லாம் பயமே கிடையாது. எங்கே டிபி வைப்பேன்னு கேட்டால் டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே தான் வைப்பேன். ஓகேங்களா, அது வரையும் எனக்கு ஒரு 3.5 ஹவர் கிடச்சிதா, அது வரையும் ஃபஸ்ட்டு முடிப்போம், அதுக்கப்புறம் இதை பார்ப்போம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. தேர்ஸ்டே ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு ப்ரோ ட்ரெண்டு, இங்கே ஒரு கவுண்டர் ட்ரெண்டு. ஓகே, அங்கே 4 ஹவர் எஃப்இஜி போய் டேப் ஆயிருக்குல்ல, அப்போ திருப்பி போய் இறங்கணும்ல மார்க்கெட்டு. கரெக்ட் தானே நான் கேட்கறது? வேர் இஸ் தட்? தேர்ஸ்டே முடிஞ்சுது. ஓகேங்களா, தேர்ஸ்டே முடிஞ்ச பிறகு இது கேப்பா? இங்கே கேப் இல்லை, சாரி. அப்போ யூரோ யூஸில் தான் கேப் வந்தது. ஆமாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது இந்த டிபிக்கு வந்து எய்ம் பண்ணணும். 4 ஹவரில் வேலை போய் பிடிஆர் தொட்டிருக்கா, ஹெச்டிஎஃப் பிடிஆர் இப்போ அலைன்மெண்ட் ஆயிடுச்சு இல்லை, அலைன்மெண்ட் ஆன பிறகு நம்ம வேலையை காட்டணுமா காட்டக்கூடாதா? இங்கே போயிட்டு அலைன்மெண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய வேலை 11:30க்கு அப்புறம் போகணும். இது நைட்டு 11:30 1 ஹவர் கழிச்சு போகணும். ஓகே, இங்கே வந்தாச்சு. 1 ஹவர் போனால் தான் கழிச்சு தெரியும். ஹெச்டிஎஃப்ல பிடிஆர் கிடைச்சாச்சு. இப்போது ஆர்டர் ஃப்ளோ வச்சு 15 மினிட்ல எம்எஸ்எஸ். ஓகே சூப்பர், 1 ஹவர்லேயும் இருக்குது. அப்போ சந்தோஷமாக உட்காரணும். ஹெச்டிஎஃப்பும் டேப்பு, அவனும் டேப்பு, கம்முன்னு போட்டு இங்கே ஒரு எஃப்இஜியை வச்சுட்டு
சைலண்டாக உட்காந்துருக்கணும். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு ஓபியம். புரியுதுங்களா? இப்படி வச்சுட்டு உட்காந்தீங்கன்னா 15 மினிட் போயிடணுமா. ஆனால் 1 ஹவரில் டிடிஓ மார்க் பண்ணிட்டு போகணும். நான் அப்பப்போ மறந்துடுவேன். சூப்பர். டிடிஓ வண்டியே இருக்கு எல்லாமே. எப்படி எல்லாமே இருக்குன்னா, நான் உள்ள வரும்போதே வந்து மணி என்ன ஆயிடும்? 12:30 மணிக்கு உள்ள வரேன். 12:30 மணிக்கு எனக்கு வந்து மார்க்கெட் நியர்லி இங்க இருக்கும். அப்பவே எனக்கு புரிஞ்சிடாதா? ஓபி டேப்பு எல்லாமே டேப்பு. அப்ப நான் அப்பத்துல இருந்தே இங்க வந்து பார்ப்பேன் எம்எஸ்எஸ். அது சம்திங் ஏதோ ராங்கா இருக்கு. திருப்பி மேல போய் மார்க்கெட் திரும்பி இருக்கு. இந்த இடத்துல நான் எம்எஸ்எஸ் பார்த்து எஸ்எல்ஏ வாங்கியிருந்தாலும் திருப்பி இந்த இடத்துல பார்த்து எம்எஸ்எஸ் நடந்தா செல் எடுப்பேன். இல்ல இந்த இடத்துல எனக்கு கிடைக்கலன்னா அப்ப நான் இங்க எடுத்திருப்பேன். புரியுதுங்களா? என்ன ப்ரோ ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரவாயில்ல, இட்ஸ் த கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் என்ட்ரி தைரியமா எடுக்கணும். இங்க பாருங்க, அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன். இந்த எடுத்தாச்சு, இதை எடுத்தாச்சு, ஓகேவா? இந்த ஐயை எடுத்தாச்சு, கீழே வந்து இந்த லோவும் எடுத்தாச்சு. பக்காவா உங்களுக்கு இந்த லோ எடுத்து முன்னாடி இந்த லோ எடுத்தாலே எம்எஸ்எஸ் உங்களுக்கு கரெக்டாக இங்கே டேப் ஆயிடுச்சு. டேப் ஆன டைம் 2.75 கில் ஜோன் தான், இல்லைன்னே சொல்ல. டேப் ஆகிடும், உங்களுக்கு இறங்கிருக்கு. ஓகேங்களா? இஞ்சி போனால் உங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு போயிருக்கும் மார்க்கெட். இங்கேருந்து இந்த ஐ வரைக்கும் கனெக்ட் பண்ணிங்கன்னா 172க்கு ஒரு 1:, ஒரு 1.5 அந்த மாதிரி போயிட்டு எஸ்எல் வாங்கியிருப்பீங்க மேலே வந்து. இங்கே எப்படி தெரியுமா நான் அவாய்ட் பண்ணியிருப்பேன்? தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. ஈக்குவலைஸ் தெரியுதா? இங்க ஈக்குவலைஸ். ஸோ சப்போஸ் இந்த என்ட்ரி எடுத்து கீழே விழுந்துச்சுரா, நீ நோ அங்கங்க போய்கிட்டு இருந்த, இந்த என்ட்ரி போயிடுச்சு பார்த்தியா அப்படின்னா, அக்செப்டட். ஒரு என்ட்ரி போயிடுச்சு, அவ்வளோதான். என்னோட டேர்ம் இந்த மாதிரி இருந்தால் நான் எடுக்க மாட்டேன். அது நல்லா போயிடுச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் 10-15 என்ட்ரி விட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு வின்னிங் ரேஷியோ இருக்கு, ப்ராபபிலிட்டி இருக்கு, ரிஸ்க் ரிவார்டு இருக்கு, எல்லாமே பக்காவா இருக்கு. இந்த ஒரு என்ட்ரி போனால் அழுவத்துக்கு நான் ஒன்றும் குழந்தை இல்லை. வெள்ளிக்கிழமை 4 நாள் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். மண்டே மார்க்கெட் லீவு இருந்ததே வந்து 4 நாள், அதில் 3 நாள் ப்ராஃபிட் பண்ணியாச்சு. அப்போதைக்கு நான் இதை பற்றி யோசிக்கணும். ஒரு எஸ்எல் வாங்கியிருந்தா கூட, இல்லை ஒரு ட்ரேடை மிஸ் பண்ணியிருந்தா கூட. புரியுதுங்களா? அப்படியே மிஸ் பண்ணணும் கூட வச்சுக்கலாம். எனக்கு இங்கே டேப் ஆயிடுச்சு, இது ரீஎன்ட்ரி, இது வந்து பை சான்ஸ்ல கிடைச்சது தான். இல்லைன்னா நான் கம்முன்னு உட்காந்துருப்பேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, விட்டுட்டு இருப்பேன். நான் மிஸ் ஆயிடுச்சா போட்டோம், எஸ்எல் ஆயிடுச்சா போட்டோம், எப்படினாலும் ஈவினிங் வந்து இது நடந்திருக்கே, டேப் ஆயிருக்கே எஃப்இஜி டேப் ஆயிட்டு தெளிவா எம்எஸ்எஸ் வச்சிருக்கே, எம்எஸ்எஸ் வச்சுட்டு எக்ஸாக்டா செஷன் டைம் ப்ரீ மார்க்கெட் 6:30 மணிக்கு டேப் ஆயிருக்கு. இதை எடுத்தோம் கம்மி பேர் தான், நான் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்க எடுக்க முடியலனா கூட எனக்கு பிரேக்கர் டேப் ஆயிருக்கு. தெளிவா இருக்கு பிரேக்கர்ல டேப்பு. இந்த பார்த்தா தெரியுதா? ஒன்னு அங்க எடுத்துருக்கணும் மேல, எஃப்இஜி அந்த ஓபியில் எடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த பிரேக்கர்லயாவது எடுத்துருக்கணும். நான் வந்து ஒரு ரியாலிஸ்டிக்கான பேச்சுக்கே வரேன், பிரேக்கரே வச்சுக்கிறேன். 2,668. ஓகே, ஸோ 2,668 மீன்ஸ் நம்ம என்ட்ரி பாயிண்ட் அது. அங்க இருந்து சீரியஸா சொல்றேன், நமக்கு தெளிவாக என்ட்ரி இருக்கு. ஸோ என்னோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கிறதுனால நான் இங்கே தான் சார் வச்சுப்பேன். ஓகேங்களா? தென் சிம்பிளான விஷயம், இது வரைக்கும் நம்மளோட டிபி இருந்தால் போதும். இது டே இந்த ஓவர் கன்சல்டேஷன் இருந்தது பார்த்தீங்கன்னா, அந்த இடம் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் பாருங்க, இதான் அந்த ஃப்ரைடே என்ட்ரி. ஓகேவா? 15 நவம்பர் ஓவர் கன்சல்டேஷன் இருந்ததுல அந்த என்ட்ரி அது. புரியுதுங்களா? ஸோ அது எங்க எப்படி ரீச் ஆச்சுன்றத பார்ப்போம். நமக்கு வந்து ரீச் ஆனது 1.25 ரீச் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளோ வந்து போயிருக்கு. அங்கேயே நம்ம எக்ஸிட் ஆயிருக்கணும். மக்களோட இந்த இடத்துல ஆசை, இது உடஞ்சா இன்னும் கொஞ்சம் விழுந்துடாதா? எப்படின்னா வெறும் காமிக்கிறேன். இதோ இங்கெல்லாம் விழுது இல்லை, இதெல்லாம் உடஞ்சி ஓவரா விழுது பார்த்தீங்களா? இந்த லோ வரைக்கும் வச்சிருப்பாங்க மக்களே, இந்த லோ வச்சிருப்பாங்க, இல்லை இந்த லோ வச்சிருப்பாங்க டிபியா. அதுக்கப்புறமும் அது இன்னும் கொஞ்சம் விழுது பார்த்தீங்களா? இந்த சொச்சத்துக்கு அந்த ஒரு 200-200 ஆசைப்படுவாங்க. அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நைட் வரைக்கும் உட்காரணும். ஓகேங்களா? நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அப்படியே உங்களுக்கு தெரியும். 542, தென் இங்கே ரீச் ஆக வேண்டிய பாயிண்ட் 527. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, எடுத்தாச்சு. 1:4.8 1:4, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு 4 நாங்கள் கம்மி பண்ணிட்டேன், நானா கம்மி பண்ணி சொல்கிறேன். ஒரு 4ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே என்ட்ரி எடுத்திருந்தா இன்னும் மிச்சம் 4 ப்ளஸ் இது ஒரு இதுவும் கம்மி பண்ணி தான் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் விடவே இல்லை. இவ்வளோ நேரம் விட்டவனுக்கு எனக்கு அது வரைக்கும் விட தெரியாதா? 3.5 வரைக்கும், சாரி 3.5ன்றேன். இங்கே எவ்வளோ வருது டிபி? 4. ஓகேங்களா? சரி 4, ஒரு 4.5, இது ஒரு 4, 8.5, தென் 8.5 ஒரு 2, 10.5, 10.8, 10.8 ஒரு 3,
13.8. அவ்வளோதான், போதுமே. ஒரு மாதம் 2 மாதத்தில் மேக் பண்ண வேண்டியதை ஒரு வாரத்தில் பண்ணியாச்சு. இதுவே போதும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹெச்டிஎஃப்லேருந்து எல்டிஎஃப் வந்து பிடிஆர் அலைன்மெண்ட் ஆகுதான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஹெச்டிஎஃப் ஆர்டர் ப்ளோ எல்டிஎஃப்ல மட்டும் எம்எஸ்எஸ் ப்ளஸ் பிடிஆர் கில் ஜோன் வருதான்னு பாருங்கள். இன்னொன்று, ஹெச்டிஎஃப் ஆகட்டும் எல்டிஎஃப் ஆகட்டும் ஸ்டாப் அண்ட் ஆகிட்டு அதை லிக்விடிட்டி எடுத்து முடிச்சுட்டு பிடிஆர் ஃபெயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எம்எஸ்எஸ் வச்சு தருவாங்க. இது மூணுத்தில் எதாவது தான் நடக்கும் மார்க்கெட்டில் ரிப்பீட்டடாக. ஓகேங்களா? ஐஆர்எல் இஆர்எல் டே டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கோங்க. லிக்விடிட்டிஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் அன்மிட்டிகேட்டட் பிடிஆர்எஸ் இருந்தால் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல அன்மிட்டிகேட்டட் பிடிஆர்எஸ் இல்லைனா நீங்கள் பாட்டுக்கு மார்க்கெட் செல் ஆகுதா, செல் ஆகிட்டே இருக்கலாம். அன்மிட்டிகேட்டட் பிடிஆர் இருந்தாலுமே அங்கே ரியாக்ட் ஆகிட்டு உடனேலாம் மார்க்கெட் என்ட்ரி எல்லாம் ஆகிடாது. ஓகேங்களா? எந்த டைம் ஃப்ரேம்லேருந்து மார்க்கெட் விழுது அதே டைம் ஃப்ரேம் தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு மேலே போவோம் அவ்வளோ சீக்கிரத்தில். ஒன்றா அந்த டைம் ஃப்ரேம் ஒரு பிடிஆர் ரியாக்ட் ஆகிட்டு போகும், இல்லை எதுனா அந்த லோ இயரில் கரெக்ட் ஆகிட்டு போகும். இதான் நடக்கும் மார்க்கெட்டில். ஓகே கைஸ், ஸ்டே சேஃப். பை.